ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 1 எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் 2021 பாலிட்டி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஐஎன்எம்க்கு 21, 22 ரெண்டுமே பார்த்தோம். யூனிட் 8 21 பார்த்துருக்கோம். இதுதான் கோர் ஏரியான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 100 கொஷின் இதிலே வந்துடும். ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் சேர்ந்து ப்ளஸ் வந்து பாலிட்டி, இதை மட்டும் சேர்த்தாவே 100 கொஷின்ஸ் வந்து நமக்கு 50% வந்துடும். இதோடு சேர்த்து 25 கொஷின்ஸ் நம்ம ஆப்டிடியூட்டில் போட்டோம் அப்படின்னா 125. தென் ரெஸ்ட் ஆஃப் த திங் தான் நமக்கு 75 கொஷனுக்கு. அது நீங்கள் எப்படியும் ஓரளவுக்கு நம்ம பார்த்தாவே நமக்கு வந்து கிளியர் ஆயிரும். பிகாஸ் கட் ஆஃப் வந்து நமக்கு ஒரு 135 to 140 தான் இதோட கட் ஆஃப் வந்து இருக்க போகுது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா குரூப் 1 ப்ரிலிம்ஸுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். குரூப் 1க்குன்னா இப்போ லாஸ்ட் 2 days இருக்குது. நீங்கள் இந்த 2 daysல பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாமல் இருக்கிறதா இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ப்ரெஷரே இருக்காது. எழுதிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த குரூப் 4 எழுதும்போது இருந்த ப்ரெஷர் வந்து எனக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொடுக்கும்போது கிடையாது. நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணும்போது இது எழுதணும், இல்லை ஒரு கொஷின் கூட நமக்கு அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, எழுதுவோம், கேஷுவலாக இருப்போம். அந்த ரிலாக்ஸாக இருக்கும்போதே நம்ம படித்தது எல்லாமே ஞாபகம் தருது. ப்ரெஷர் பண்ணி எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும், இது என் லைஃப், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது எதை ஞாபகம் வைக்கிறோமோ அதை மறந்து போயிடுறோம். இதான் என் லைஃப், இதான் என் லைஃப்னா இதான் என் லைஃப் தான் ஞாபகம் இருக்கும், கொஸ்டின் ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிலாக்ஸாக கேஷுவலாக ஹேண்டில் பண்ணோம். அப்போவே எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நிதானமாக பண்ணணும். சரியா? இதில் 28 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. பாலிட்டியிலேருந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியல்களை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை படிநிலை, இதில் ஒரு 26 படிநிலை இருக்குது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டோம். அதனால் இது வந்து ட்ரெடிஷ்னலாக கேட்குற ஏரியா இல்லை. இந்த 2022 போன குரூப் 1 வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் கொஷின்ஸாக இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னா ஒவ்வொரு கொஷினையும் பெருசாக இருக்கும் ஒரு பக்கத்துக்கு. ஏன்னா நல்லா வெயிட்டான கொஷின் பேப்பர், 22 கொஷின் பேப்பரு. இதில் என்ன கரெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தலைமை இராணுவ அதிகாரின்னு இருக்கார். மற்றவங்க பாருங்கள், தலைமை தேர்தல் ஆணையர், ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. தலைமை இராணுவ அதிகாரினா அந்த மாதிரி இருக்கவர் கிடையாது. அதே மாதிரி மத்திய அமைச்சரவை செயலாளர், கேபினட் செக்ரட்டரினா பெரிய போஸ்ட், எல்லா செக்ரட்டரிக்குமே அவர் தான் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான இருக்கவர். மக்களவை துணைத் தலைவர், அவர் வந்து பொலிட்டிக்கல் போஸ்ட்லேருந்து வர்றவரா. அப்போ இவர் பார்த்தோம்னா இராணுவம்னா இராணுவத்துக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், அதுக்கப்புறம் செக்ரட்டரி இருப்பாங்க. அதில் முப்படைகள் இருக்குது. முப்படைகளில் ஒரு படை தானே இராணுவ அதிகாரியும் வர்றவர். அப்போ அதை கடைசியில் போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். 1, 4, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். எலெக்ஷன் கமிஷனர், கேபினட் செக்ரட்டரி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்னு ஒரு ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு இருக்குது. பட் அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு தான் இதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த எக்ஸ்ட்ராடினரிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. 200 கொஸ்டினில் 180 கேட்குறாங்கன்னா 180 நம்ம படிக்கிறதுக்குள்ளே இருக்குது, அதுக்கு தான் நம்ம பண்ணணும். இந்த 20 கொஸ்டினை தொலைவி பிடிச்சிட்டு அது எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் நாட் அ கரெக்ட் வே ஃபார் ப்ரிப்பரேஷன். அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டினில் எந்த சட்டங்கள் சூழ்நிலை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும்? நம்மளை நிறைய கட்டுப்படுத்துகிறாங்க மத்திய அரசு. மத்தியம்னே நம்ம சொல்கிறது இல்லை, இப்போ ஒன்றிய அரசு அப்படிங்கிறோம். அந்த கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ஆர்டிகல்னு கேட்குறாங்க. நமக்கு 356 நம்ம போட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை கலைச்சிடலாம், கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடலாம், நமக்கு தெரியும். இதுக்கு ஆன்சர் 365, 256, 257. இது வந்து நிர்வாக அதிகாரம்னு சொல்லுவாங்க. 256, 257 அவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம பண்ணணும். ஒன்றிய அரசினுடைய நிர்வாகம், நம்முடைய நிர்வாகம் அவங்களுடைய நிர்வாகத்தை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறதான். ஒரு வேளை பண்ணலை, 256 நான் கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 356 போட்டுருவாங்க. அப்படி அதுக்கு வழிவகை செய்கிறதான் 365. 365 என்ன சொல்லணும்னா 286 படி நீங்கள் செயல்படவில்லை என்றால் உங்களை நடவடிக்கை எடுத்துருவோம். மத்திய அரசு நம்மள என்ன பண்ணுவாங்க, கலைச்சு விடுவாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்தது பாருங்கள். கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஜவஹர்லால் நேரு கமெண்ட் சொல்கிற அளவுக்கு எதில் கமெண்ட் 1909 ஒரு அந்த அளவுக்கு. ஏன்னா 89 பிறந்தவர், 1909 அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே பெருசாக வந்து வரலை. 1919 ஒரு அளவுக்கு வந்துட்டார். சரியா? 1919 1920 ஒத்துழையாமையிலாம் காந்தி கூட இருக்காப்புல. அப்போது ஆனாலும் அவர் 1919 மாண்டேசன்ஸ் போர்டை பற்றி பெருசாக வந்து இந்த அடிமை சாசனம் அப்படிங்கிற கருத்து சொல்ல. ஏன்னா 1919 இவங்க நம்ம கருதவே இல்லை. ஏன்னா 1919 மாண்டேசன்ஸ் போர்டு வந்த பொழுது 1920 ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. உன் சட்டத்தை நான் மதிக்கல, உன் கோர்ட் எனக்கு வேணாம், உன் ஸ்கூல் எனக்கு வேணாம், உன் காலேஜ் எனக்கு வேணாம், உன்னுடைய சட்டமன்றத்துக்கு வரல. அவன் என்ன பண்ணா 1919 இரட்டை ஆட்சி கொடுக்கப்பட்டது. இரட்டை ஆட்சி வேணாம், ஒன்று வேணாம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. மொத்தமாகவே நம்ம எடுத்துட்டோம். ஆனால் 35 அப்படி இல்லை, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைமன் கமிஷன் 27 நீ போட்ட, 28வது வந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். சைமன் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. 29 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. 30 சைமன் அறிக்கையை சமர்ப்பிச்சாரு. இதுக்கடையில் எதுக்கு சைமன் நாங்களே பண்ண மாட்டோமா நம்ம கேட்டோன்னே உங்களால முடியுமான்னு பிரிகன் கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. அப்போ 28 நம்ம என்ன பண்ணோம், நேரு அறிக்கை கொடுக்கப்பட்டது, டொமினியன் அந்தஸ்து வேணும்னு கேட்டோம்.
29 பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு கேட்டோம். அவங்க வந்து வட்டமேசை மாநாடுன்னு சொல்லி 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை 1933 கொடுத்து இவ்வளவு வேலையை பார்த்ததுக்கப்புறம் 1935 ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஏதாவது நம்ம கிடைக்குமான்னு பார்த்தோம்னா அவங்க கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ நேரு வந்து என்னன்னா அடிமை சாசனம் அப்படிங்கிறார். இன்னொன்று அழகாக சொல்லியிருப்பாரு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு, எ கார் இட் ஹேஸ் அ பிரேக் பட் நோ இன்ஜின். ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு பிரேக் இருக்கு, ஆனால் இன்ஜின் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நேரு வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு சி தான் நம்ம ஆன்சர் நம்மளால் போட முடியும். அடுத்தது பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் சிட்டிசன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்த குரூப் 1ல் சிட்டிசன்ஷிப்லேயே குடியுரிமையில் 2 கேள்வி கேட்டுட்டாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் பகுதி 2 ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் அதை பற்றி சொல்லுது. ஆனால் இந்த ஆர்டிகலுக்குள்ளேயே எதுவுமே நமக்கு சொல்லலை. என்னன்னா அப்போ யார் இந்தியா சுதந்திரம் வாங்கி அந்த சமயத்தில் நம்ம அரசியல் நடைமுறைக்கு வந்தபோது யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படிங்கிறத அப்பயே சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாராளுமன்றத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஆர்டிகல் 11 சொல்லுது எம்பவர் பார்லிமெண்ட், பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் குடியுரிமை. அப்படி குடியுரிமை தொடர்பாக முதல்ல இயற்றப்பட்ட சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 1955 குடியுரிமை சட்டம். அதுக்கப்புறம் அது திருத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு முக்கியமான திருத்தம் தான் கடைசியாக பண்ண 2019 பண்ண திருத்தம். 2020 கொரோனாவுக்கு முன்னாடி பெரிய போராட்டம்லாம் நடந்தது. கோவிட்னால போராட்டத்தை நிறுத்தி வச்சாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள்ல இருந்து ப்ராசிக்யூட்டட் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர் வந்து ஓடி வந்துடுறாங்க, இல்லீகலாக வர்றாங்க. இல்லீகலாக வந்தவங்களுக்கு நம்ம எப்படி குடியுரிமை கொடுப்போம்? கொடுக்கக்கூடாது. ஆனால் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. கொடுக்கலாம்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா இந்துக்களுக்கு கொடுக்கலாம், சீக்கியர்களுக்கு கொடுக்கலாம், புத்திஸ்ட் கொடுக்கலாம், ஜெயினு, சமண சமயம், பார்சி மதத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ் கொடுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். முஸ்லீம்ஸை மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ அதனால தான் வந்து போராட்டமே இருந்தது. அப்போது 2 வந்து சரியான ஒன்று, 4ம் சரியான ஒன்று. அப்போ எது தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் வில் பி கிராண்டட் சிட்டிசன்ஸ் வித்தின் 6 வருஷத்தில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தவறான ஒன்று. சரியா? 5 வருஷத்துலேயே கொடுத்துருவாங்க. 11 வருஷமாக இருந்தது 5 வருஷமாக குறைக்கப்பட்டது. அப்போ இங்கே வந்து 6 வருஷம் அப்படிங்கிறதும் தவறான ஒன்று. நீ பாருங்க, இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் குடியுரிமை. ஆமாம், எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்களா? 6 வருஷத்துக்கு மேலே இருக்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாமா? இல்லை. இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்டிலேருந்து வந்தவங்க, இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க, அவங்களுக்கு மட்டும் என்னன்னா 5 வருஷம் இருந்தாவே கொடுத்துருவோம், 11 வருஷத்துக்கு பொதுவாக. அதுதான் இதில் கொண்டு வந்தது. அப்போ இது 2 நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 2 and 4 இது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓரளவுக்கு. ஏன்னா இது நியூஸில் இருந்தது, அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது அந்த டைமில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்று அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் இதில் இங்கே பாருங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க, தமிழுக்கு இங்கிலீஷுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து இங்கிலீஷில் தான் கரெக்டுன்னு சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். Constitution impose limits to the president to give assent to the bill passed by the state legislature. அங்க மாநில சட்டமன்றம் சொல்றாங்க, இங்க வெறும் சட்டமன்றம்ங்கறாங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவருக்கு முழுசாவே எல்லை இருக்கு. அவரை எல்லை இல்லாம எங்கேயுமே விடுறது கிடையாது. எங்கெல்லாம் குடியரசுத் தலைவருடைய விருப்பம் என்று வருகிறதோ அது அவருடைய சொந்த விருப்பம் அல்ல. அமைச்சரவை குழு, பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு தான் கேட்கணும். அப்ப இவருக்கு வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. மாநிலத்திலிருந்து ஒரு மசோதாவை சட்டமா மாறணும்னா கவர்னர் ஒப்புதல் அளிச்சா போதும். ஆனா அதே மசோதாவை கவர்னருக்கு பதிலாக பிரசிடென்ட் ஒப்புதல் அளிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? அவரு கையெழுத்து போடலாம், இல்ல மறுக்கலாம், இல்லைன்னா ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணு சொல்லலாம். அப்போனா அது லிமிடேஷன் தானே. அப்போ ஒன்று சரியான ஒன்று. ரெண்டாவது பாருங்க, சட்ட உறுப்பு 143 கீழ் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்தும் ஆலோசிக்கலாம். 143 ஆர்டிகல் சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனையை அவர் கேட்கறது, அவர் கேட்கலாம், மசோதா பற்றி அவர் வந்து கேட்கலாம். அப்போ இதுவும் சரியான ஒன்று தான். மூணாவது பார்த்தோம்னா, பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். அது எப்படி ரெண்டையும் ஒரே மாதிரியா வச்சிருப்பாரு? அப்போ ஒரே மாதிரியானது, பாராளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற இல்லையா? பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வருதுன்னா அவர் ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ண சொல்லி சொல்லுவார். ரெண்டாவது அவருக்கு வந்தா கட்டாயமா கையெழுத்து போடணும். அதே மாநிலத்திலேருந்து இப்போ நம்ம நீட்டுக்கு விலக்கு கேட்குறோம், நீட்டு விலக்கு கேட்டு மசோதா வந்து கவர்னர்லேருந்து பிரசிடென்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா நீட்டுக்கு விலக்கு அவர் தான் கொடுக்க முடியும். அவர் வந்து திருப்பி அனுப்புறான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் திருப்பி அனுப்புறாரு, ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லி. ரெண்டாவது நம்ம அனுப்பிச்சோம்னா கட்டாயமாக கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. அவர் கையெழுத்து போடலாம், இல்லை மாட்டேன்னு சொல்லலாம். அப்போ அதை வச்சே இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம், தவறான ஒன்று. நாலாவது பாருங்க, பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. இதுக்கு பேர் பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. பாக்கெட் வீட்டோன்னா ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்குவார், எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு காலவரையே கொடுக்கல.
சரியா? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, முடியாதுன்னு ராங்கா சொல்றாங்க. அப்ப இது தவறு. அப்ப எது தவறுன்னு கேட்டா 3, 4 தவறு. இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, அமெண்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவோ இருக்கு. ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த பகுதி 1 இது வந்து பார்ட் 1 சம்மந்தப்பட்டது. எப்படி குடியுரிமை பகுதி 2க்கும் பார்ட் 1க்கு போன கேள்வியில் வழக்கமாக அவங்க கேட்கறது என்னன்னா, எஸ்கேதார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பசல் அலி கமிட்டி, இல்லை மாநிலங்கள் வந்து உருவாக்கிற போது எத்தனை மாநிலங்கள் உருவாச்சு அந்த வருஷம், அந்த மாதிரிலாம் கேட்டேன். இதில் அமெண்ட்மெண்ட்டை போட்டாங்க. யூனியன் பிரதேசம், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் 14, இதெல்லாமே யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், சர்க்காரியா குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, ராஜமன்னார், அப்புறம் ஏஆர்சி நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மேலாப்பில் இருக்கிற கேள்வி. சர்க்காரியாவை பார்த்தோம்னா 1983 இந்த செத்து செத்து விளாட்லாம்னு ஒரு காமெடி இருக்கும். வடிவேல் காமெடி ஒன்று வரும், வா செத்து செத்து விளாட்லாம். அது மாதிரி கலைச்சி விளாட்ற காமெடி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஒரு 9 ஸ்டேட்ல ஆட்சியை கலைச்சு விடுவாங்க. ஏன்ப்பா கலைச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தானே ஜெயிச்சிருக்கோம் அதனால கலைச்சிட்டோம் அப்படிம்பாங்க. திரும்ப என்னன்னா 1980 திரும்ப இந்திரா காந்தி கவர்மெண்ட் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 9 ஸ்டேட்டை கலைச்சு விடுவாங்க. ஏன் கலைச்சுன்னு கேட்டால், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, உங்க கட்சி எதுக்கு மாநிலத்தில் ஆட்சி இருக்கு. சரியா? அப்போ இந்த கலைச்சு வர்றதுனால என்ன, மத்திய அரசு நினைச்சா மாநில அரசை கலைச்சிடலாமா, 356 இப்படித்தானே யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு இந்த மத்திய மாநிலை குறித்து ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 83 சர்க்காரியா போட்டாங்க. சரியா? சர்க்காரியா சொன்னாரு 356 கடைசி புகலிடம், இட் ஷுட் பி a லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னாரு. கடைசியா தான் யூஸ் பண்ணணும், எடுத்தோடனே டப்பு நீ பாடு கலைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்லாம் அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்ன பியூட்டினா, 80 கலைக்கும் போது தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய கவர்மெண்ட் அதை கலைச்சு விட்டாங்க. அவரு மேடையில் பேசுறார், என்னை எதற்காக என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது என்று கேட்டேன், என்னை குறை கூறவில்லை. என்னைனா நான் இல்லை, எம்ஜிஆர் சொல்றேன். எம்ஜிஆர் சொல்றாரு, என்னை குறை கூறவில்லை, உங்களை குறை கூறுகிறார்கள், உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையாம். எம்ஜிஆர் எப்படி இருந்து, எவ்வளவு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர். அவர் ஸ்டேஜில் மக்கள் முன்னாடி மக்களுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும். நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுமா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, தமிழ்நாட்டில் நான் இருக்கணுமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் பேசின பேச்சு. அந்த டைம் வந்து என்னன்னா ஜெயிச்சாரு. சர்க்காரியா குழு ஆராய்ச்சி செஞ்சாங்க, நிறைய அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. சர்க்காரியாவுடைய பரிந்துரை அதிக அளவில் நிறைவேற்றப்பட்டது. பல்வந்தராய் மேத்தா பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்டது. 1957 பல்வந்தராய் மேத்தா கமிட்டி போட்டாங்க. ராஜமன்னார் குழு பஞ்சாயத்து ராஜுக்குன்னு எடுத்தோம்னா இது ஆர்டிகல் 40 அப்படிங்கிற ஆர்டிகலும் 57ங்கிறதும், பல்வந்தராய் மேத்தாக்கு அப்புறம் அசோக் மேத்தா அப்படிங்கிறதும் அது 77. ஏன்னா இது காங்கிரஸ் போட்டது. காங்கிரஸ் ஆட்சி போய் கட்சி ஜனதா கட்சி வந்துருச்சுன்னா அவங்க தான் பண்ணும்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 77 அவங்க ஒன்று பண்ணி விடுறாங்க. அப்போ பல்வந்தராயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சர்க்காரியாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜமன்னார் 69 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஏன்னா மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராய மாநில அரசால் போடப்பட்ட குழு ராஜமன்னார் குழு. அதில் இருக்க உறுப்பினர்கள் முதற்கொண்டு வேற ஒரு கொஸ்டின் போன குரூப் 1 கேட்டிருந்தாங்க. என்ன, ராஜமன்னார் குழுவில் 1 நபர் குழு, 2 நபர் குழு, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது 3 மெம்பர் கமிஷன், 3 பேர் கொண்ட ஆணையம் அது. அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொராஜி தேசாய் தலைமையில் 1966 அமைக்கப்பட்டது. மொத்தம் 2 நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஒன்று 66 மொராஜி தேசாய், இன்னொன்று 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் அமைக்கப்பட்டது. அப்போ இது ஒரு பேசிக்காக ஈஸியான கேள்வி, அதை வச்சு நம்ம காலவரைப்படுத்திடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன், அதாவது மனித உரிமை பிரகடனம் தொடர்பானது. இந்த மனித உரிமை பிரகடனம் அப்படிங்கிறது 1948 எதுக்காகனா, 2ஆம் உலக போரில் ஹிட்லர் நிறைய பேரை கொண்டு கூச்சு போட்டாப்புல. 2ஆம் உலக போரில் வந்து மனிதனுக்கு உரிமையே இல்லையா, என்னடா இப்படி கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த யுனைடெட் லீக் வந்து சரியாக பண்ணலை. அப்போ இதில் மனித உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 48 டிசம்பர் 10 அதுக்கு தீர்மானம் பிரகடனம் எல்லாம் படுத்தப்படுகிறது. இதில் என்னன்னா, இந்த கொஸ்டின் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு போனதான் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் எந்த ஆண்டு? 48 சரியான ஒன்று. அடுத்து இதில் விதி 10 படி மனிதர் அனைவரும் சுதந்திரமாக பிறக்கிறார்கள். மனுஷன் சுதந்திரமா இருக்கேங்கிறத 10வது விதியாக போய் சொல்லணும், அதான் முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மற்ற விதியெல்லாம் கொண்டு வரணும். சரியா? மொத்தம் 30 விதி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். 30 மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அப்போ இதை நம்ம கெஸ் பண்ணி அடிக்கலாம். ஆர்டிகல் 10 போய் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, UNHR வாஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணாமையா ஏதாவது ஒரு மனித உரிமை பிரகடனம் வரப்போகுது. அப்போ எல்லா பிரகடனத்தையுமே அடாப்ட் பண்ணிடுவான். அப்போ இதில் வந்து 1 and 4 ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக போட்ட முடியும். இது ஒரு ஈஸியான கேள்வி தான், கொஞ்சம் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களை சொன்னா, அதாவது குடியுரிமைக்கு 2 கேள்வி,
அதே மாதிரி என்னன்னா பார்ட் 1க்கும் 2 கேள்வி. ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடியதான் இந்த பாட்டு. இதில் மாநிலங்கள் வந்து இது ஒரு ட்விஸ்டட் கொஸ்டினே வச்சுக்கலாம், கொஞ்சம் சிரமமான ஒரு இதே வச்சுக்கலாம். 26 ஜனவரி 2020 முதல் தாத்ரா நகர் மற்றும் டாமன் டையூ ஒரே பிரதேசமாக இணைக்கப்பட்டது ஒரு ஃபேக்ட். லட்சுமி அது படித்தோம்னா இருக்கும், பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அரசியலமைப்பினுடைய பகுதி 7ன்னு சொல்லியிருக்காங்க, இது 8. 7ங்கிற பகுதி வந்து இல்லை. அப்போ இந்த பகுதியில் வந்து ஒரு ட்விஸ்ட், இந்த இடத்துல 8ன்னு வரணுமா? அதே மாதிரி ஆர்டிக்கலும் இந்த இடத்துல வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு அப்படின்னு சொல்லி இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து முந்தைய மாநிலமான ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரித்தாங்க. இது நமக்கு நல்லா தெரியும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 சிறப்பந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்க, ஆகஸ்ட் 5 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்துங்கிறது நீக்கப்பட்டது. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை உடைச்சு ஜம்மு காஷ்மீர் லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார். எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக மாறிச்சோ அப்போவே பெரிய யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்போது இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் என்பது தவறான ஒன்று. அப்போது எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3 சரி. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு மாடரேட்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல்லேருந்து கேட்குறாங்க. அது ஈஸியானது. அதாவது கான்ஸ்டியூஷனில் எமர்ஜென்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்தமே ஒரு 5-6 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. கடந்த 4 வருஷம் 2020லேருந்து 24 வரைக்கும் எமர்ஜென்சிலேருந்து கேட்ட கொஸ்டின் ரொம்ப குறைவு. இதில் எமர்ஜென்சி சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோம்னா என்ன ஆர்டிகல் 361. The President enjoys protection from criminal proceedings against him in court of law. அதாவது குடியரசுத் தலைவருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கப்படும். நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கை இருந்து பாதுகாப்பு. நிமிர்ந்த நெல் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஜெயமரவி நடித்த படம். அந்த படத்தில் வந்து இதை காட்டியிருப்பாங்க. இந்த சீனை சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு ஒருத்தர் அரசு வாரண்ட் காசு வாங்கிட்டு கையில் போகிற ஜட்ஜ் வந்து அரசு வாரண்ட் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு, சரியா? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் மேலே யாராலையுமே என்ன பண்ண முடியாது, வழக்கு போடவே முடியாது. அவர் மேலே எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் அவர் மேலே போட முடியாது, சரியா? அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இம்யூனிட்டி கொடுக்குறோம். ஏன்னா ஆர்டிகல் 14 சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் சமமா அப்படின்னு கேட்டால் இல்லை, சிலரெல்லாம் சமம் இல்லைன்னு எக்ஸப்ஷன் கொடுக்குது. அந்த எக்ஸப்ஷனில் பிரசிடென்ட்டோ கவர்னர் இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. அதுதான் 361. அப்போ இது ஒரு சரியான ஒன்று. 352 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி. மொத்தம் 3 காரணத்துக்காக தேசிய நெருக்கடி போடலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர், அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, 3வதா இருக்கிறது வந்து என்னன்னா ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி. இந்த ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உள்நாட்டு கலவரம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்தது. அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது 1975 நெருக்கடி நிலை போடுறது காரணமாச்சு. ஏன்னா நெருக்கடி நிலை இதுவரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 3 முறை பிரகடனப்படுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இடையில ஒரு வார் நடந்தபோது, அதுக்கப்புறம் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நடந்த வார். அந்த வாரில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு இந்தியா காரணமாக இருந்தது. ஏன்னா இந்தியாவை உங்களுக்கு தெரியும், ஜூன் 3 திட்டம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் 2ஆக பிரித்தது. ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் மவுண்ட் பேட்டன் திட்டம். இதன்படி இந்திய யூனியன் பாகிஸ்தான் யூனியன் பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான் என்னன்னா நடுவில் இந்த பக்கம் இமயமலை இருக்குது, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. பங்களாதேஷ் இப்போ இருக்கக்கூடியது கிழக்கு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடியது மேற்கு பாகிஸ்தான். அப்போ இது 2 இடையில 2500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரே நாடு இடையில 2500 கிலோமீட்டர், சரியா வருமா? அப்போ பிரச்சனையாச்சு 2 பேருக்கு இடையில. அப்போ அவங்க சண்டை போடும்பொழுது அந்த சண்டைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா எங்க நாட்டுக்குள்ள வர்றீங்க, அகதிகள் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம இன்வால்வ் ஆனோம். அதுதான் இந்தோ பாக் வார் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட சண்டை. அதுல கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்று பங்களாதேஷ் என்ற ஒரு புதிய நாடு உருவாகிறதுக்கு இந்தியா வந்து காரணமா இருந்தது. அப்போ போட்டதான் 2வது தடவை எமர்ஜென்சி 352. 3வது தடவை எப்போ போட்டோம்னா இந்த வார் வெற்றிக்கு பின்பு இந்தியா துர்காதேவி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி வந்து புகழின் உச்சத்தில் இருந்தாங்க. 1975 தேசிய நெருக்கடி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உள்நாட்டு கலவரம் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன் டோட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சியை வந்து நடத்துறார். ஏன்னா இந்திரா காந்தி அம்மா வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதே செல்லாது அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்குது. நீங்க எம்பியாவே இல்லைனா எப்படி நீங்க பிரதமராக இருக்க முடியும், பதவி விலகணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டம் பண்றாங்க. அப்ப இதுதான் உள்நாட்டு கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டு கலவரத்துக்காக நெருக்கடியை போட்டதுனால தான் அந்த வார்த்தை மாற்றப்பட்டது. உள்நாட்டு கலவரம் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி என்ற வார்த்தை வந்து அரசியலமைப்பில் மாற்றப்பட்டது. 44th Amendment 1978. சரியா? அப்போ இது கரெக்டாக ஒன்று. 352 பொறுத்த வரைக்கும். 356 பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பேசிக்காக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து 360 அப்படிங்கிறது நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இதுவரைக்கும் இந்தியாவில் வந்ததில்லை. 1991 வர்ற மாதிரி இருந்தது. 2 வாரத்துக்கு தான் காசு இருக்குது பெட்ரோல் வாங்குறதுக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக தீர்ந்து போச்சு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், எல்பிஜி பாலிசி போட்டு சரி பண்ணணும். நிதி நெருக்கடி நம்ம போடவே கிடையாது 360. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நிதி ஆணையம்.
நிதி ஆணையம் ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன அப்படின்னா 280 நம்ம சொல்லிடுவோம். அப்போ இது ஒரு ஈஸியான கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ் உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. அதாவது அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பிலேயே அதிகமான கேள்வி எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது FR ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து அதிகமான கேள்வி வந்திருக்கு. வளைச்சு எல்லாத்தையுமே கேட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் ஆர்டிகல் வந்து கேட்கல. அடிப்படை உரிமைக்குள்ள இருந்து கேட்கல. இந்த உரிமையா மொத்தம் 6 உரிமை இருக்கு, முதல்ல 7 இருந்தது, 6 உரிமைக்குள்ள எந்த உரிமை என்னென்ன சொல்லுது அப்படி விளக்கமாவே நம்ம கேட்கல. இது என்னன்னா நமக்கு ஒரு சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படி சிறப்பியல்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அது நம்மளுடைய மேக்னா கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லியிருப்போம், மேக்னா கரெக்டா. இன்னொன்று அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படிங்கிறாங்க, மனசாட்சி கன்சைன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளும் அரசினுடைய வழிநெறிமுறை கோட்பாடுகள் ரெண்டுமே மனசாட்சின்னு யார் சொன்னாலும் ஒரு கேள்வி கேட்டால் கிரான்வில்லி ஆஸ்டின் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். அவர் தான் கன்சென்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பினுடைய ஆன்மா என்று ஆர்டிகல் 32 சொன்னவர் டாக்டர் BR அம்பேத்கர். அடிப்படை உரிமைகளை நம்ம ஆன்மான்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மா இல்லாமல் உடல் இயங்காது. அதே மாதிரி ஆன்மா இல்லாமல் இந்த அரசியலமைப்புடைய பகுதி 3 இல்லாமல் அரசியலமைப்பு இயங்காது. மக்களுக்கு உரிமையே இல்லாமல் நாடாளுமன்றம் எதுக்கு, பிரதமர் எதுக்கு, முதல்வர் எதுக்கு, எல்லாமே எதுக்குங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. அப்போ ஒட்டுமொத்த அரசியலமைப்புமே எதுக்குன்னு வந்துடும். அப்போ எந்த தேவை நமக்கு? ஆன்மா தேவை. அது அடிப்படை உரிமைகளாக வந்து இருக்கக்கூடியது. அப்போ இது சரி, இதுவும் சரி. அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதா உத்வேகம் எல்லாமே சரியா இருக்கு. அமெரிக்காவில் தான் முதல்ல எழுதப்பட்டது. வேர்ல்டுலேயே முதல்ல பார்த்தோம்னா ஜான் மன்னர் 1215 ஒரு மன்னரிடமிருந்து மக்களுக்கு உரிமைகள் மசோதா பில் ஆஃப் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது. எழுதப்பட்ட அரசியலமைப்புல முதல்ல எங்க வந்துச்சுன்னா அமெரிக்காவில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவை பார்த்து தான் நம்ம அடிப்படை உரிமைகள் எடுத்துக்கிட்டோம். இப்போ 4மே சரியான ஒன்று. இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ஆர்டிகல்லேருந்து வந்திருக்கு. மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கு. கவர்னர், முதலமைச்சர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்டர். எதெல்லாம் இங்கே வந்து 75 சொல்லக்கூடியது அங்கே பார்த்தோம்னா பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழுவை எப்படி நியமிக்கிறது, பிரதமரை பிரசிடென்ட் வந்து அப்பாயின் பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்களை பிரசிடென்ட் சொல்கிறத கேட்டு பண்ணுறாரு. இங்கே 75 இருக்கிறது இங்கே 164 இருக்கும். அதாவது இங்கே 1 குறைச்சிருங்க, 7 பிரித்து போட்டு 1 + 6 போட்டுருங்க 100. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும்னா 76 என்ன இருக்கோ அதான் 76 இருக்கிறது 165 வரும், 77 இருக்கிறது 166 வரும், 78 இருக்கிறது 167 வரும். ஒன்று குறைஞ்சு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இந்த இடத்துல இப்போ 163 அப்படின்னம்னா 74 இருக்கக்கூடியது வரும். இதை தனியாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் அதை வச்சே நம்ம அதை பண்ணிடலாம். சரியா? 74 பொறுத்த வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். அதாவது அமைச்சரவை குழு இருக்கணும். எதுக்காக? இந்த அமைச்சரவை குழு கவர்னருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக. இதே தான் நமக்கு ஆர்டிகல் 74 இருக்கு. 74 இருக்குது. அப்போ 163 இது வந்து மேட்ச் ஆயிரும். அடுத்து அதர் ப்ரொவிஷன்ஸ் டு த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ப்ரொவிஷன்ஸ் டு த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது 164. ஏன்னா அமைச்சர்கள் அப்பாயின் பண்ணுறது பிரதமர், அதாவது முதலமைச்சர் அப்பாயின் பண்ணுறது கவர்னரு. எப்படி எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கோ அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை பெற்ற அந்த கட்சியினுடைய தலைவரை தான் முதலமைச்சர் அப்பாயின் பண்ணுவாங்க. முதலமைச்சர் யார் சொல்கிறாரோ அவர் தான் அமைச்சர். அப்போ மற்ற இது வந்து பார்த்தோம்னா 164. அடுத்தது பாருங்க, கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 166 எப்படி இதுக்கான ரூல்ஸை யார் போடுவான்னு கேட்டால் கவர்னர் தான் ரூல்ஸை வந்து போடுவார். அடுத்து நோட்டீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அங்கே எப்படி வரும் அப்படின்னம்னா அமைச்சரவை குழுவுக்கும் பிரசிடென்ட் கடையில் பிரதமர் வந்து பாலமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆர்டிக்கலில் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் அது. அதுவும் இல்லாமல் பொறுத்துக்கிறது ஒன்றை கெஸ் பண்ணிட்டாவே நம்மளால் அடிக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமமானது. இந்த கேள்வியை பார்க்க பொறுத்த வரைக்கும் கோஸ்வாமி கமிட்டி, ஓரா கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி, செகண்ட் ARC. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா செகண்ட் ARC மட்டும் தான் தெரியும். அது 2005 தெரியும். ஆனால் இங்கே இருக்கிறது 2008 இருக்கு. செகண்ட் ARC மேட்ச் பண்ணுங்க 3 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 3 மேட்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். கோஸ்வாமி கமிட்டி அப்போ எந்த வருஷம் 90 கோஸ்வாமி கமிட்டி, ஓரா கமிட்டி வந்து பார்த்தோம்னா 93, இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து 98, செகண்ட் ARC வந்து நமக்கு வந்து 2008. இது எல்லாமே எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா தேர்தல் தொடர்புடையது அப்படிங்கிறது நம்ம நான் வச்சுக்கலாம். அடுத்து அசன் ரீசன். மாநில ஆளுநர் த பவர் ஆஃப் கிராண்டிங் பர்டன், அதாவது கவர்னருக்கு மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது. பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம்னா ஆர்டிகல் 72 இருக்கும். அதே அதிகாரம் வந்து கவர்னருக்கு வந்து பார்த்தோம்னா 161 வந்து கொடுத்துருப்பாங்க. அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா தூக்கு தண்டனைக்கு இவரால் மன்னிப்பளிக்க முடியாது. ஆனால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். ஒரு கேஸில் வந்து அந்த மாதிரி வருது. மன்னிப்பளிக்கிற இது வந்து பேப்பரில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போய்கிட்டு இருந்தது. அது சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்போது ஆர்டிகல் 161 இஸ் வெரி வைட் அண்ட் டு நாட் கண்டெயின் எனி லிமிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான ஒன்று தான். ஏன்னா ஆளுநர் இதை எக்ஸசைஸ் பண்ணும்போது கோர்ட்டை கேட்க தேவையில்லை. அப்போ அவருக்கு வந்து என்னன்னா இதில் லிமிடேஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பாசிபிள் வென் ஹி சி ஆன் த ஜுடிஷியல் ரிவ்யூ. தமிழில் பார்த்துருவோம் நம்ம. ஜுடிஷியல் ரிவ்யூனா நீதி புனராய்வு. அவளோ
அவரோ அறிவை நன்கு செலுத்தி ஆராயாத பொழுதும் உரிய நம்பகமான ஆவணங்களை பரிசீலிக்காத பொழுதும் அத்துமீறும் உணர்வுக்கு ஆட்பட்டிருக்கும் போதும் நீதி புனராய்வு என்பது சாத்தியமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீதி புனராய்வு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீதி புனராய்வுனா என்ன? நீதி புனராய்வு என்பது ஆளுநர் சரியா பண்ணல அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபேரா அவர் அப்ளை பண்ணல, சும்மா மன்னிச்சு விட்டாரு அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணலாம், எதை வச்சு இவரை மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட். ஆனால் அது ரெண்டையும் விளக்க கிடையாது. சரியா? அடுத்தது பாருங்க. அடுத்து ரொம்ப ஈஸியான கேள்வி. விவி பாட் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது எக்ஸ்பான்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓட்டர் வெரிஃபை பண்ணுறாங்க எதை? பேப்பர் ஆடிட். நம்ம ஓட்டு போடும்போது சிம்பிள் நிற்கும். 2014 ஜெனரல் எலெக்ஷனில் முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ ஈஸியான ஒன்று. அடுத்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சிலர் ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஏ பாம்பு, ஏ நாகப்பாம்பு, ஏ 371 ஏனா நாகாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு. 371 மகாராஷ்டிரா, குஜராத். டி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். இதே நமக்கு சினா சி கரன்சி, மணிப்பூர் அப்படின்லாம் ஞாபகம் வச்சிருக்கலாம். அச்சுனா அருணாச்சல பிரதேஷ், அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தும்மல் வரும், அருண். அப்போ அருணாச்சல பிரதேஷ் ஹச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பந்தஸ்து கிடையாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ 371 ஹச்சு தப்பு அப்படின்னு போட்டால் ஆன்சர் ஒடியாந்துரும். சரியா? இப்போ 4 தப்புன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. 4 அடிச்சு விடுங்க. இது தப்புன்னு அடிச்சோம்னா 1 2 3 அதான் ஆன்சர் சொல்லி ஒடியாந்துரும். எலிமினேஷனில் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்க. அடுத்து கமிட்டியை பொறுத்த வரைக்கும் காக்கா கலேல்கர் அப்படிங்கிறது டிஎன்பிசியில் குழந்தை கேட்டால் கூட சொல்லிடும். காக்கா கலேல்கர் கமிட்டி பார்த்தோம்னா நம்ம ஆர்டிகல் 16 படிக்கும்போது வேலை வாய்ப்பில் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு பார்ப்போம். ஆனால் இடஒதுக்கீடு இருக்கு. அப்போ பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் வந்துடும். ஆர்டிகல் 340 பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பிரசிடென்ட் அமைப்பான்னு போட்டிருக்கோம். அப்படி முதல்ல அமைச்சர் தான் ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன், முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம். அது காக்கா கலேல்கர் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மேட்ச் பண்ணாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆக்சுவலாக இங்கே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷனுக்கு வச்சு படிக்கணும். எக்ஸாம் காலை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் இருக்குல்ல, தலையை நிமிந்த மாதிரி நமக்கு டைம் பத்தாது. அதனால என்ன பண்ணுவோம்னா ஷியூராக ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது 4 இது கன்ஃபார்மாக கரெக்ட்னு தெரியும்னா பி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்கு மேலே நான் சக்ஸாவோ இல்லை மண்டலோ இல்லை ஜஸ்டிஸ் ஏகே மாத்திரோ நான் பார்க்கவே மாட்டேன். சரியா? ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன இதுன்னு சொல்லி பார்க்கணும். விர்ஜீனியஸ் சாகா அப்படின்னு சாக்ஸான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சோசியாலஜி படிக்கிறவங்களுக்கு இதோடைய ஒரு சோசியல் சொசைட்டி சம்மந்தமாக படிக்கிறோம்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் என்னெல்லாம் படிச்சு வச்சிருப்பாங்க. நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. சாக்ஸா கமிஷன்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நமக்கு போதுமான ஒன்று. அடுத்து மண்டல் கமிஷன்னா செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா யூனிட் 9லையும் நமக்கு இது இருக்கும், புக்கில் கொடுத்துருக்காங்க. 1979 ஜனவரி மாதம் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட ஓபிசிக்கு கொடுக்கக்கூடிய 27% ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் தான். அடுத்ததில் கேட்கலாம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ரோகிணி கமிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் பேக்வர்டு கிளாஸஸ். அதாவது பேக்வர்டு கிளாஸ்க்குள்ள இந்த 27% கூட சில கேட்டகரி தான் போயிருக்கு, எல்லாத்துக்கும் போகல. அதனால அதை இன்னும் உடைச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தருக்கு 10 15 அந்த மாதிரிலாம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்ட கமிஷன் தான் ரோகிணி கமிஷன். அடுத்து ஏகே மாத்தூர் கமிஷன் 7th பே கமிஷனுக்காக போடப்பட்ட கமிஷன். வேலையில் இருக்கவங்களுக்கு தெரியும் 7th பே கமிஷன் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மையல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது தப்பு அப்படின்னு, ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்கள் ஒருவே கவுன்சில் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார், இது தவறான ஒன்று. அடுத்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான கோரம் பற்றி சொல்கிறாங்க. கோரம் அப்படிங்கிறது பாதி பேருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கோரம் கிடையாது. அதனால் என்னன்னா 1 and 3 தவறான ஒன்று. அப்போ அதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள். அடுத்து ஃபெடரலிசம் கூட்டாட்சி அப்படிங்கிறது சம்மந்தமானதாக இருக்குது. கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டாட்சி என்பது இந்தியா ஒரு கூட்டாட்சி நமக்கு தெரியும். அதில் கூட்டாட்சியில் அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கேசி வேறு சொல்லுவார். கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுயாட்சி என்னும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்கள் பல நிலைகளில் அதிகார பயிர் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. கூட்டாட்சியில் என்னென்னா இப்போ ஒரு அரசுனா 3 அங்கங்கள் இருக்கும், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம், அதுக்கப்புறம் பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் 2 ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா நம்ம பிரிக்கல. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறோம். இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை தான் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்த சட்டமன்றமும் நிர்வாகம் வேற வேற. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சட்டமன்றம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது, முதலமைச்சர், அமைச்சரவை குழு. இங்கே மாநில சட்டமன்றம் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ இந்த 2 அடுக்குகள் இருக்கிறதா கூட்டாட்சி அப்படிங்கிறது. சரியா? மத்திய அரசு, மாநில அரசு, நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். அடுத்து இது கூற்று சரியான ஒன்றா இருக்குது. காரணம் பாருங்கள். கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தம்மை தொடர்ச்சியாக சரி செய்து தகவல் கொள்கின்றன. இது எந்த அளவுக்கு சரியா போடுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் கொஸ்டின். ஆர்டிகல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டிபிஎஸ்பியிலேருந்து கேட்ட கொஸ்டினாக இருக்குது. டிபிஎஸ்பியில் என்ன கேட்டிருக்காங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க
அரசு மற்றும் தனிநபரின் கடமை என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தவறாக எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 48A அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கொள்ளப்பட்டது. 1976 குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவோம், அதில் சேர்த்துக்கொள்ளப்பட்டது தான். ஏன்னா அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது முதல்ல 1972 ஸ்டாக்ஹோம்ல நடைபெற்ற மாநாடு ஜூன் 5ஆம் தேதி நடந்தது. அதனால தான் நம்ம வந்து ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுகிறோம். இதில் கலந்துக்கிட்டது இந்திரா காந்தி அம்மா கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, பாவர்ட்டி காசஸ் பொல்யூஷன் அப்படிங்க, வறுமையே மாசுபாட்டு காரணம், நாங்கள் வறுமையில் இருக்கோம், எப்படி நாங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைகர் 73ல் போட்டாங்க. 72லேயே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலுக்காக நிறைய இனிஷியேட்டிவ், அதில் ஒன்று தான் இந்த 48A நம்ம டிபிஎஸ்பியில் சேர்த்துக்கிட்டது. அப்போ அது சரியான ஒன்று. அனைத்து குழந்தைகளுக்கும் 14 வயது முடியும் வரை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வி அப்படிங்கிறாங்க. இது 45ல் முன்னாடி இருந்தது, இப்போ கிடையாது. ஏன்னா இது வந்து 6 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஆனால் அவங்க ஆன்சர் கீ பாருங்க, 3-4 தான் தப்புங்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லலை, ஆன்சர் அந்த மாதிரி வரலை. சரியா? ஏன்னா இது வந்து 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்பது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 21A நம்ம பேஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்போ 21A அப்படிங்கிறது என்னன்னா அடிப்படை உரிமை அப்படிங்கிறது. 45ல் 6 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படிங்கிறதா 45ல் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து தனி நிதித்துறை அப்படிங்கிறது என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 50 நமக்கு தெரிஞ்சிருக்கும். தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி அப்படிங்கிறது 43 சப் கிளாஸ், இது 43Bல வரக்கூடியது. 44 அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடு. அப்போ இது ரெண்டு கன்ஃபார்மா தப்புன்னு நமக்கு தெரியும். இது ஓரளவுக்கு ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆன்சருக்கு என்னன்னு பார்த்தோம்னா 3 and 4 அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் ரூல் ஆஃப் லாங்கிறதே ஒரு தனி டாபிக்காக இருக்கு. தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு பொறுப்பானவர்கள். சட்டத்தின் ஆட்சி என்னன்னா, நம்ம ஒரு சட்டம் போட்டோம்னா அந்த சட்டத்தை தான் நம்ம நடந்துக்கிறோம். சரியா? இன்னும் இதுக்கு ஆப்போசிட்ல ரூல் ஆஃப் தம்ப் அப்படிம்பாங்க. ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னா யார் ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கானோ அவன் சொல்றது தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது. அப்படி நம்ம இப்போ கிடையாது. நம்ம ஒரு சட்டம் ஏற்றோம், சட்டம் சொல்றது தான் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிறோம். அப்போ சட்டத்தின் ஆட்சி என்பது இது யார் முதல்ல சொன்னது? ஆர்டிகல் 14 உள்ள ரூல் ஆஃப் லா இருக்கும். ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான் ரூல் ஆஃப் லா சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்தது பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது. இது விளக்கதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டுமே சரிதாங்கிறாங்க. ஆனால் வந்து விளக்கல. ஏன்னா கூற்றும் காரணம் ரெண்டுமே கூற்று மாதிரி தான் இருக்கு. விளக்கம் கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. இது சரி இது ரெண்டுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா கிடையாது. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லோக் அதாலத். லோக் அதாலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். லோக் அதாலத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜு விசாரித்து அவர் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். சுமூகமான முடிவு நம்மளே எடுத்துக்கிறோம். அந்த சுமூகமான முடிவுக்கு நம்ம கட்டுப்படணும். இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க. அது தப்புக்கு சொல்ல வரைக்கும் இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல அப்படிங்கிறாங்க. சட்ட அமைப்பினுடைய ஒரு கருவி தான் இது. சரியா? அப்போ அது மட்டும்தான் தப்பு. மற்றது சரின்னு சொல்றதுக்கு என்ன? லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வேலை செய்யலாம். இப்போ சீக்கிரமாக முடிக்கணும். கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜு பார்த்து விசாரித்து தீர்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்மளே ஒரு சுமூக முடிவுக்கு வந்துடலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டு ஜட்ஜிட்ட போய் எங்களுக்கு இதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இப்படி தான் தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் ஓகே நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்பீலே நம்ம போக முடியாது. ஏன்னா 2 பேருமே நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ இது விரைந்து முடிக்கிறதுக்கு காரணம் சரியான ஒன்று, கருவி அல்லங்கிறது இது தவறான ஒன்று. இது ஆன்சரு. வழக்குகளை சமாதான முறையில் அமிக்கபிள் சொல்யூஷன் முடிவு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் அப்படிங்கிற சரியான ஒன்று. லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது. டோர் ஸ்டெப், நமக்கு எளிமையாக நீதி கிடைக்கக்கூடியது ஒன்று. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் நம்ம அலைய தேவையில்லை. அதனால இதுவும் சரியான ஒன்று தான். அடுத்தது பாருங்க, மாநில ஆளுநர் பற்றி கீழ்கட்ட வாக்கியங்கள் எது எவை தவறானதுங்கிறாங்க. மாநில தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார் அப்படிங்கிறது, அதாவது அட்வொகேட் ஜெனரல் அப்பாயின் பண்ணுவார் அப்படிங்கிறது பேசிக்கான கொஸ்டின் நமக்கு தெரியும். மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தரை நியமிக்கிறார், துணைவேந்தரை நியமிப்பார், இவர் தான் வேந்தர். அப்போ அதனால என்ன சொல்லிடலாம், தவறு அப்படின்னு சொல்லிடலாம். முதலமைச்சரை நியமிக்கிறார் அப்படிங்கிற சரியான ஒன்று. எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சராக்குவார். அவர் இஷ்டத்தை கூப்பிட்டு பாப்பா உன்னை முதலமைச்சராக யாரையும் ஆக்கிட முடியாது. மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறார் அப்படிங்கிறதும் சரியான ஒன்று. முக்கியமான அப்பாயின்மெண்ட்ல அவர் தான் மேக் பண்றார். அப்போ எது தவறுனா மாநில பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்கிறாங்கிறது தவறான ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல வீடி மற்றும் சிகர தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், சம ஊதியம், புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றல். கேள்வியை பார்த்தோன்னே போச்சு நமக்கு தெரியலன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமா பார்க்கும்போது சம ஊதியம் ஒன்று தெரிஞ்சிருந்தது. அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சம ஊதிய சட்டம் ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் டிபிஎஸ்பியில் வரும். நமக்கு 39க்குள்ள இருக்கும். இது எந்த வருஷம்னா 1976. அது ஒன்று தெரியும் எனக்கு. அதை மேட்ச் பண்ண ஆன்சர் வருமானு பாருங்க. சிக்கு 2 ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ பி தான் ஆன்சர். இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்குள்ள எது கரெக்ட்ஸ் எது டிமாண்டுன்னு பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கேள்வியோட மொத்த பர்பஸ் என்ன, இது தெரியுதாங்கிறதா இந்த கேள்வியோட மொத்த பர்பஸ். அது நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.
அடுத்தது பாருங்க, நீட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்டட் பை. ரொம்ப கிளாசிக்கான கொஸ்டின். பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சோம்னா ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன், முதல்ல இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொன்னவர் யாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல படிக்கிறதா இருக்கும். பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது முதல் ஒரு பக்கத்திலேயே படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எம்.என். ராய். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்கனாமியில் வந்து மக்கள் திட்டம், பீப்புள் பிளான், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இவர் எம்.என். ராய் அப்படிங்கிறவர். ஸோ ஒரு நல்லா தெரிஞ்ச கேள்வி நமக்கு. அடுத்தது, ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, நமக்கு குடியுரிமை எப்படி கிடைச்சிருக்கு? நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், அதனால குடியுரிமை கிடைச்சிருக்கு. இந்தியாவில் பிறந்தா இந்திய குடிமகன் எப்படி சொல்றாங்க? 1955 குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லுது. ஸோ 1955 தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ இது ஒரு சட்டப்படி நமக்கு வந்து கிடைச்ச ஒன்று. இங்கே ஆன்சர் பார்த்தோம்னா இங்கே ஸ்டாச்சுவரி ரைட் அப்படின்னு போட்டிருக்காங்க, இங்கே லீகல் ரைட்னு போட்டிருக்காங்க. ஸ்டாச்சுவரினாலும் சட்டம் தான், லீகல்னாலும் சட்டம் தான், ரெண்டுமே ஒன்று. தமிழில் மட்டும் விளக்கத்தை வந்து சட்ட உரிமை, நாடாளுமன்ற சட்ட உரிமைங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க. சட்டத்தை யாருங்க போடுவா? நாடாளுமன்றம் தான் போடுவாங்க. நாம சட்டம் போட முடியுமா? நான் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இல்லை பஞ்சாயத்து தலைவர், நாட்டாம நான் சட்டம் போட முடியுமா? சட்டம் ஏற்றுனா ஒன்று நாடாளுமன்றம் போடணும், இல்லை மாநில சட்டமன்றம் போடணும். அவங்க தான் சட்டம் ஏற்றக்கூடிய அமைப்பு. அப்போ இது வந்து என்னன்னா பிஎன்சி ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துட்டாங்க கீ சேலஞ்சில். அடுத்தது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது வரலாற்று பின்னணியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வரலாற்று பின்னணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டா பிரிப்போம். ஒன்று கம்பெனி ரூல், இன்னொன்று வந்து கிரவுன் ரூல்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த கம்பெனி ரூலில் 1773, அதாவது 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா கம்பெனி ரூல் எப்போனா 1765 பக்சார் போர் முடிஞ்சு அலகாபாத் உடன்படிக்கை போட்டு கம்பெனி ரூல் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து 1858 பெரும்புகலம் முடிஞ்சு விக்டோரியா மகாரோட பேரறிக்கை. இங்கே அலகாபாத் உடன்படிக்கையில் ஆரம்பிச்சு அலகாபாத் தர்பாரோட இது முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அலகாபாத்தோட இது முடியுது. இதில் என்னென்ன சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773, அதுக்கப்புறம் எவ்ரி 20 இயர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1793 ஒரு பட்டை சட்டம், 1813 ஒரு பட்டை சட்டம், 1833 ஒரு பட்டை சட்டம், 1853 ஒரு பட்டை சட்டம். ஒவ்வொன்றும் 20 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமானது எதுவுமே கிடையாது. 73க்கும் 1813 இடையில ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுதான் பிட்டிந்தி சட்டம். 1784 ஒரு சட்டம் தேவைப்பட்டுச்சு. அதாவது ஒரு கம்பெனி வணிகம் பண்ணுறதுக்காக வந்தவங்க இந்தியாவில் நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க லோக்கல் ஜமீன்தாராக மாறுறாங்க. அப்போ இவங்க நிர்வாகம் பண்ணணும். அப்போ நிர்வாகம் பண்ணும்பொழுது நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று உருவாக்குறாங்க. அப்போ அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்க. கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. இதுதான் 1784. இவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமே நிர்வாகத்தை இவங்க பார்த்துக்குவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆளுநர் குழு வந்து கம்பெனியோட வணிக நடவடிக்கைகள் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதான். அடுத்து சாசன சட்டம் 1813 பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ரொவிஷன் தான் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி தந்தது. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமை குறைத்தல், முற்றுரிமை குறைக்கப்பட்டது. எதை? எக்ஸப்ட் சைனா மற்றும் டீ, தேயிலை வர்த்தகத்தையும் சீன வர்த்தகத்தையும் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு அதையும் 1833 தூக்கிட்டாங்க. அப்போ 1813 பொறுத்த வரைக்கும் முற்றுரிமை, மோனோபாலி அப்படிங்கிற நாங்கள் மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 1600 எலிசபெத் சார்ட்டரில் கையெழுத்து போடும்போதே முற்றுரிமையோட தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் மட்டும்தான் இந்தியாவோட வணிகம் பண்ணணும்னுட்டாங்க. எத்தனையோ கம்பெனி இருக்குது இங்கிலாந்தில், ஆனால் இந்த கம்பெனி மட்டும்தான் நம்மளோட வியாபாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதை நீக்கினது 1813. 1833 பொறுத்த வரைக்கும் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ இதுக்கு இதான் ஆன்சரு. இந்திய கவுன்சில்கள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமேற்றும் அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்பட்டது. ஏன்னா இதுக்கப்புறமா நமக்கு 1861, 1892, 1909 மெண்டோ மார்லி, 1919 மாண்டக சிம்ஸ்போர்டு, 1935 இந்திய அரசு சட்டம். இவ்வளோதான் நமக்கு சட்டங்களாக இருக்கக்கூடியது. இது வந்து நமக்கு இந்திய தேசிய இயக்கம் படித்தோம்னா அழகாக இதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணுங்கிறத அழகாக ஸ்டோரியை வந்து இதை வச்சு நம்ம முடிச்சு விட்டுலாம். அடுத்தது பாருங்கள், சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர். சத்தியமாக தெரியாது. இதை நம்ம படிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏதோ எனக்கு தெரியாத கேள்விக்கு நான் நசி போடுவேன். அதிர்ஷ்டவசமாக இது வந்து இந்த கொஷின் வந்து எனக்கு கரெக்டாகி போச்சு. சரியா? அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னம்னா, யூனிட் 8 இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த 2 days ரிவைஸ் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸுக்கு பாருங்கள், கொஞ்சமாக பாருங்கள். ஒரு 50 பக்கத்துலேருந்து 100 பக்கத்துக்குள்ளே ஷார்ட்டாக வந்து பார்த்துட்டு போங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து தரவாக பார்த்துட்டு போங்க. லாஸ்ட் 2 days பெரிய புக்கெல்லாம் எடுத்து பிரட்டிட்டு இருக்காதிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே பார்த்துட்டு போனாவே போதும். அதுலேருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். அப்படியே கேட்பாங்களான்னு கேட்கக்கூடாது. இந்த கொஸ்டினே நம்ம வந்து மாறு வேஸில் அனுப்பிச்சி விடுவாங்க. அதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். தேங்க்யூ.